இருக்கேன்க்கா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அநேக நாட்களுக்கு பின்பாக தேவன் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முதலாவது நன்றியை செலுத்துகிறேன். செல்வி அக்காவுக்கும் தேங்க்ஸ், ஏசப்பாவுக்கு நன்றி. இந்த நேரத்திலையும் இந்த கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்துல நான் அமர்ந்து ஜெபிக்கும் போது அவர் நமக்கு கொடுக்கிற பலனை குறித்து சில காரியங்களை நான் தியானித்திருக்கிறேன். அது ஏற்கனவே நான் தியானித்து வச்சிருந்ததுதான். அதனால நான் திருப்பியும் அதை உங்களுக்காக நான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்தினால நான் அந்த காரியங்களை நான் எடுத்தேன். இப்பொழுதும் கூட நம்ம ஒரு விசையாக நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக நம்ம ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா உம்மை நன்றியோடு சோஸ்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே எல்லாவற்றை பார்க்கிலும் அப்பா உம்முடைய வார்த்தையை அப்பா நீர் மகிமைப்படுத்திருக்கிறீர். அப்பா உம்முடைய வார்த்தையில ஜீவன் இருக்குது. அப்பா அந்த ஜீவன் அப்பா எங்க வாழ்க்கையில ஆண்டவரே இசப்பா ஜீவனற்று கிடக்குறப்பா எங்க வாழ்க்கையில ஜீவனை கொண்டு வரும்படியாக ஆண்டவரே இந்த நேரத்துல நாங்க ஜெபிக்கிறோம். அப்பா தேவனாகிய கர்த்தர் அப்பா பரிசுத்த ஆவியானவர் அப்பா நீர் எங்களோடு கூட ஆண்டவரே இந்த நேரத்துல இடப்படும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம். அப்பா எங்களுடைய மாமிசம் ஆண்டவரே இசப்பா எங்களுடைய ஆண்டவரே சுயம் அப்பா எங்களிலே மேன்மை பாராட்டதபடிக்கு ஆண்டவரே இசப்பா முழுவதுமாக அப்பா எங்களுடைய சிந்தனைகளை அப்பா ஒருநிலைப்படுத்துங்க கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவர் அப்பா என்னோடு கூட இருந்து நீங்க இசப்பா உடைய வார்த்தைகளை அப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமாக நீங்க மாற்றி கொடுக்கும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம். உடைய சமூகத்துல எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைக்கும் கூட சங்கீதம் 29ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 11வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் நம்மளுக்கு பலன் தரலன்னா நமக்கு பலன் கிடையாது. அப்போ கர்த்தர் ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அவர் தருகிற பலனை குறித்ததான ஒரு 4 பலன்களை குறித்து வேதாகமத்துல இருந்து நம்ம இந்த நேரத்துல நம்ம தியானிக்கலாம். முதலாவது பலன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்ற அந்த இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிற அந்த பலனை குறித்து நம்ம பார்க்கும்போது, கழுகுக்கு சமானமான பலன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, நம்ம கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருக்காக நம்ம காத்திருக்கும் போது அவர் நமக்கு புது பலனை தருகிற தேவனாய் இருக்கிறார். கழுகோட கதை குறித்து அதோட ஸ்டோரி குறித்து உங்களுக்கு தெரியும். கழுகு ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் அது இயல்பாகவே நன்றாக பறந்து கொண்டு இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட 40 வயதுக்கு அப்புறமாவே அது அதோட தன்னுடைய சிறகுகள் எல்லாமே ஒடிஞ்சு விழுகிற அந்த ஸ்டேஜ்ல அது ஒரு தனிமையான ஒரு இடத்துல போய் இருக்குமா. அந்த தன்னுடைய ரெக்கைகளை எல்லாம் அது பழைய இன்னும் விழாத ரெக்கைகளை எல்லாம் அது தன்னுடைய அழகுகளாலேயே அதை இது ரிமூவ் பண்ணிட்டு புது ரெக்கை வளருவதற்காக அது அந்த ஒரு இடத்துல காத்திருக்குமா. அந்த நேரத்துல அது அந்த தன்னுடைய இறகெல்லாம் இழந்து இருக்கிற நேரத்துல அநேக பிரச்சனைகளை கூட அந்த இடத்துல அது சந்திக்குமாமா. அப்போ அந்த இடத்துல அது காத்திருக்கிறதுனால அந்த புதிய இறகுகள் எப்பொழுது வளரும் என்று காத்து கொண்டே இருக்குமா அந்த கழுகு. அப்போ புதிய ரெக்கைகளை அதற்கு வளர ஆரம்பித்த பின்பு, நன்றாக வளர்ந்த பின்பு, இதற்கு முன்பாக அது எவ்வளோ உயரம் பறந்ததோ அதை காட்டிலும் மேலாக பறக்கக்கூடிய அந்த பலனை அது பெற்றுக்கொள்ளுமா. அதே போல அதோட கண்ணோட அந்த கூர்மையான பார்வை அதுக்கு கிடைக்குமாமா. அந்த உயரத்துல இருந்தே கீழே என்னெல்லாம் இருக்கிறதோ சின்னதா இருக்கிறது கூட அது அதோட கண்ணுக்கு அவ்வளோ பெரியதா நல்ல கூர்மையான பார்வை அதுக்கு கிடைக்குமா. அந்த காத்திருந்ததுக்கு அப்புறமா அது பறக்கிற அந்த ஸ்டேஜ்ல அந்த அளவு
அளவுக்கு அதுக்கு ஒரு பவர், அதுக்கு ஒரு பலன் கிடைக்குமாமா. இன்றைக்கும் கூட ஒருவேளை சாதாரண ஒரு கழுகுதான், ஆண்டவரால படைக்கப்பட்ட ஒரு ஒரு பறவை தான். ஆனா அதுக்கு கூட ஆண்டவர் வந்து அவ்வளோ ஒரு பலனை கொடுக்கும்போது, நம்மள அவருடைய சாயல்ல அவருடைய அவருடைய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்போ வந்து அவருடைய சமூகத்துல நம்ம காத்திருக்கும் போது, நம்மளுடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம பலனற்று கிடந்தாலும் சரி, நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்மளுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வயசுக்கு அப்புறமாவே நம்மளுடைய வாழ்க்கையில பலன் குறையிறத நம்மளே நம்மளுடைய சரீரத்துல நம்ம உணர முடியும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து அவருடைய பலன், இந்த கழுகு எப்படி ஒரு மறைவான இடத்துல இருக்கும்போது கூட பல மிருகங்களால தாக்கப்படுமாமா. அந்த சூழ்நிலையிலும் அது வந்து தன்னை காத்து கொண்டு அந்த இடத்துல கர்த்தர் அந்த புது ரெக்கைகள் வளருவதற்காக காத்திருக்கிறது போல, நம்மளும் ஆண்டவருடைய சமூகத்துல அமருவதற்கு அநேக தடைகள் வரலாம். ஏன்னா ஆண்டவருடைய சமூகத்துல எல்லாம் அமர்ந்திருந்து ஜெபிப்பது, ஆராதிப்பது என்பது வந்து சாதாரண காரியமே கிடையாது. ஏன்னா நாங்க 2 பேர், நானும் என்னோட ஹஸ்பண்ட் தான் இருக்கோம். ஆனா வந்து எங்களுக்குள்ளவே நாங்க ஆண்டவருடைய சமூகத்துல அமர்வதற்கு நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனா நம்ம குடும்பங்கள்ல எத்தனை குடும்பங்கள்ல எத்தனையோ பிரச்சனைகள், ஆலயத்துக்கு போகக்கூடாதுன்னு பிரச்சனை வரும். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையும் தாண்டி நம்ம ஆண்டவருக்காக ஆண்டவருடைய சமூகத்துல கர்த்தருக்காக நம்ம காத்திருக்கும் போது, அவர் நமக்கு தருகிற பலன் வந்து முன்பை காட்டிலும், அந்த காளை பையா சொல்லுகிறார், எனக்கு 40 வயதுல இருந்த பலன் இந்த 85 வயதுலயும் எனக்கு அந்த பலன் இருக்கிறது என்று சொல்லுகிறார். எப்படி எப்படி அவரு சொன்னாரு, அவருக்குள்ள ஆண்டவர் கொடுத்த அந்த பலன், அந்த 85 வயதுல எனக்கு 40 வயதுல இருந்த அந்த பலன் இருக்குதுன்னு சொல்லி அந்த வேதாகமத்துல அவரு அந்த வேத வசனம் சொல்லுது. அதே போலதான் நம்மளும் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம காத்திருந்து அதிகமா நம்மளுடைய சரீரத்தை ஒடுக்கும்போது, ஆண்டவர் நமக்கு ஒரு பரிபூர்ண ஒரு பலனை, ஒருவேளை பலனற்று கிடக்கிற நம்மளுடைய சரீரத்துல புது பலனை தந்து, இந்த கழுகு எப்படி உயரமா ஏற்கனவே 40 வயதுக்கு முன்பாக எப்படி அந்த உயரமா பறந்ததோ, அதை காட்டிலும் மேலாக தான் அது வந்து பறக்குமாமா. அந்த 40 வயதுக்கு அந்த காத்திருக்கிற காலத்துக்கு அப்புறம் அது வந்து முன்பு பறந்ததை விட அதுக்கப்புறமா பறக்கிற உயரம் வந்து முன்பை காட்டிலும் அந்த காத்திருந்ததுக்கு அப்புறமா பறக்கிற அந்த உயரம் வந்து ரொம்ப உயரமா இருக்கும். அதே மாதிரி கூர்மையான கண்களும் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குமாமா. அதே போலதான் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம அமர்ந்து இருக்கும்போது, நம்ம இன்னும் அதிகமாய் ஆண்டவருக்காக உயர எழும்பி அவருக்காக ஜெபிக்கக்கூடியதுல, ஆண்டவருக்காக கொடுக்கக்கூடிய காரியத்துல, ஆண்டவருக்காக சுவிசேஷங்களை சொல்லக்கூடிய காரியத்துல, ஊழியங்களை செய்வதற்கான காரியத்துல, குடும்ப காரியத்துல எல்லாவற்றிலும் தேவன் நம்மளுக்கு உயர்வான ஆசீர்வாதத்தை அவர் தர வல்லமையுள்ளவரா இருக்கிறார். அடுத்ததா நம்ம பார்க்கிற பலன் என்னன்னா, ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், மான் கால்களுக்கு ஒத்த பலன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிற ஒரு மிருகம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து மானை குறித்ததான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மான் கால்களுக்கு ஒத்த பலன் என்றால் என்ன சொன்னோம், இந்த மான் கால்கள் வந்து ரொம்ப ஒல்லியா இருக்கக்கூடிய அந்த கால்கள் தான். இது வந்து ஒரு சாதாரண பலன் கிடையாது. அதே மாதிரி இந்த மான் அப்படின்னு சொல்றது வந்து மான் மாதிரியும் இருக்கும், ஆடு மாதிரியும் இருக்கும். இதுக்கு வந்து இன்னொரு இதுவும் சொல்லுவாங்க, இன்னொரு பேரும் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து வரை ஆடுகள் கூட அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்போ வந்து இத பார்க்கும்போது மான் மாதிரியும் இருக்கும், ஆட்டை போலவும் இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆடும் மானும் கலந்த மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப உயர்வான இடத்துல சீக்கிரமா ஏறக்கூடிய அந்த பலனை வந்து ஆண்டவர் இந்த மானுக்கு கொடுத்திருக்கிறாரு. எப்படி பாத்தீங்கன்னா, அது ஒரு செங்குத்தான பகுதியில அது ஸ்பீடா வேகமா ஏறக்கூடிய அந்த கால்கள் அந்த மானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. செங்குத்தான பகுதிகளில நம்மளால ஏற முடியுமா? ஒருவேளை மற்ற மிருகங்களால கூட அந்த செங்குத்தான பகுதிகளில, அந்த செங்குத்தான மலைகளில அந்த
மற்ற எந்த மிருகங்களும் ஏற முடியாது. ஆனா இந்த மானுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பலன் என்னன்னா, அந்த செங்குத்தான பகுதிகளிலும் அதிகமா ஸ்பீடா ஏறி அது உயரமான ஸ்தலங்களில போய் இருக்குமாமா. அப்போ வந்து இந்த அப்படி ஏறுறதுனால மற்ற மிருகங்கள் வந்து எந்த மிருகமும் வந்து இந்த மானை வந்து அவ்வளவு ஈஸியாலாம் அட்டாக் பண்ண முடியாது. அ அ அந்த மாதிரியான பலனை வந்து இந்த மானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மளும் ஆண்டவருடைய சமூகத்துல அவருடைய பலனுக்காக அந்த மான் கால்களுக்கு ஒத்த பலனை ஏசப்பா நீங்க எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது, ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை சந்திக்கலாம். ஏன்னா நமக்கு விரோதமா நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க, நம்ம நம்ம தொழில் பண்ணுகிற இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்களாவே கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம தொழில் நம்ம கொஞ்சம் உயர்வு அடைஞ்சிட்டோம், இல்ல நல்ல வசதியா ஆயிட்டோம், இல்ல ஓரளவுக்கு நம்ம சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொன்னாலே பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும், பக்கத்து தெருவுல இருக்கிறவங்களுக்கும், நம்மளுடைய தெருவுல வசிக்கிற யாருக்குமே அத வந்து அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இவங்க எப்படி நல்லா இருக்காங்க, இவங்கள எப்படியாவது ஏதாவது ஒரு காரியத்துல வீழ்த்தணும், இல்லைன்னா நம்ம சொந்தக்காரங்களே, நம்ம உடன் பிறந்தவர்களே இவங்க மட்டும் எப்படி நல்லா வாழ்றாங்க, இவங்க நல்லா இருக்க கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு கிறிஸ்தவர்களே நமக்கு விரோதமாய் செய்கிற எத்தனையோ காரியங்கள் உண்டு. நம்ம தொழில் செய்கிற இடம், நம்ம வந்து நம்மளுடைய சொந்த ஊர் ஒரு ஒரு பக்கமாக இருக்கலாம். நம்ம வந்து வேலை தொழில் காரியமாக வேறொரு பகுதியில வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கலாம். அங்க இருக்கிறவங்கலாம் நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்களா என்று கேட்டால் கண்டிப்பா கிடையவே கிடையாது. நம்மளை நம்ம நம்ம அந்த தொழில விட்டே நம்ம ஓடி போயிடணும் அப்படின்னு நினைக்கிற சூழ்நிலைகள் தான் எங்களோட வாழ்க்கையில இருந்துச்சு. எங்களுடைய வாழ்க்கையில நான் இப்போ கூட ரீசெண்டா நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. அதே போலதான் நம்மளுடைய இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையிலும் கூட இருக்கலாம். தொழிலுக்கு விரோதமாய் போட்டிகள், பொறாமைகள், இவங்களை எப்படியாவது அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி சத்துரு பல விதத்துல மனுஷர்கள் மூலமாக பிசாசின் மூலமாக, இல்லைன்னா செய்வினை மந்திரம் அந்த மாதிரி ஏதான காரியங்கள் மூலமாக நம்மள ஏதாவது பண்ணிரணும், அப்படி நம்ம நம்ம இல்லாம போயிடணும் அப்படிங்கிற காரியங்களுக்காக நிறைய காரியங்களை அவங்க செய்வது உண்டு. ஆனா நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம அமர்ந்து இருக்கும்போது, அவருடைய பலனை நம்ம கேட்கும் போது, இந்த மான் கால்களுக்கு ஒத்த பலன் என்றால் அந்த செங்குத்தான பகுதிகளிலும் நம்ம அந்த ஏறி நடக்கக்கூடிய அந்த கிருபைகளை தேவன் நமக்கு தருவார். அதுக்கு வந்து நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல அமர்ந்திருந்து இந்த மான் கால்களுக்கு ஒத்த அந்த பலனை நீங்க எனக்கு தாங்க ஏசப்பா அப்படின்னு நம்ம கேட்கும்போது, அந்த அபிஷேகத்தை நம்ம கேட்கும்போது அவர் நம்மை அபிஷேகித்து வழிநடத்த வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அந்த சொல்றாரு. அந்த ஆபகுக் ஃபர்ஸ்ட் முதல் அதிகாரத்துல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அது அந்த அதிகாரம் தொடங்கும் போது, ஆண்டவரே நாங்க எவ்வளவோ கஷ்டப்படுகிறோம், நாங்க எவ்வளவோ பொறுமையா இருக்கிறோம், எத்தனையோ காரியங்களை நாங்க இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லிதான் ஆபகுக் அந்த 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 அதிகாரத்தை தொடங்கும் போதே நம்ம பார்க்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் அதிகாரத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது நிறைய புலம்பலோடு, நிறைய தேவைகளோடு, நிறைய இழப்புகளோட தான் அவர் அந்த வசனங்களை வந்து அவர் அந்த இடத்துல சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த முடிக்கும் போது அந்த அதிகாரத்தின் கடைசி அதிகாரத்துல இந்த 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல பார்க்கும்போது, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலனா இருக்கிறார், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில என்னை நடக்க பண்ணுவார் என்று இந்த இடத்துல சொல்லுகிறார். அப்போ வந்து புலம்பலோடு ஆரம்பிக்கிற அந்த ஆபகுக்கு இறுதியில அவர் சொல்றார், நீர் வந்து என்னுடைய கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில என்னை நடக்க பண்ணுகிற தேவன் சொல்லி சொல்லுகிறத பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில இழந்து போன பொருளாதாரம், நம்மளுடைய குடும்பம், அந்த தொழில், எந்தெந்த காரியங்களை நம்ம இழந்து போயிருக்கோமோ, எத்தனையோ காரியங்களில நம்ம கண்ணீர் வடிச்சிருக்கலாம். அந்த காரியங்களை எல்லாவற்றிலிருந்து தேவன் நம்மை விடுதலை பண்ணி நம்மை ஆசீர்வதிக்க தேவன் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அந்த இடத்துலயும் நம்ம பார்க்கிறோம். ஆபகுக்கு வந்து நிறைய காரியங்களை இழந்திருக்காரு, நிறைய கஷ்டங்களை பட்டிருக்கிறாரு. ஆனாலும் தேவன் வந்து எனக்கு உதவி செய்வார்னு சொல்லி நம்ம சொல்லுவதை இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். அடுத்ததான் பாத்தீங்கன்னா, தேவரீர் என்னை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நான் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்ற சங்கீதக்காரன் தாவீது சொன்னது போல, நம்ம வாழ்க்கையில இழந்து போன
எல்லா சந்தோஷம், சமாதானம், நிம்மதி என்னென்ன காரியங்களை நம்ம இழந்து போயிருந்தாலும் ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் நமக்கு திருப்பி தர வல்லமை உள்ளவரா இருக்கிறார். இந்த இடத்துல ஆபகுக் சொன்னது போல ஆண்டவராகிய கர்த்தர் என் பலனாய் நீங்க ஏசப்பா நீங்க என்னுடைய பலனாய் இருங்க. இந்த மான் கால்களுக்கு ஒத்த பலனை ஏசப்பா நீங்க எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி அவருடைய சமூகத்துல இருந்து நம்ம காத்திருந்து நம்ம ஜெபிக்கும் போது தேவன் நமக்கு இந்த மான்கால்களுக்கு ஒத்த பலனை தந்து நம்மை ஆசீர்வதிக்க தேவன் வல்லமையுள்ளவரா இருக்கிறார். அடுத்ததா பாத்தீங்கன்னா வேதாகமத்துல காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை குறித்து நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 92:10 வசனத்துல பார்க்கிறோம். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் எனக்கு உண்டு அப்படின்னு சொல்லி அந்த என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்ற வேத வசனத்தின்படியாக இந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிற ஒரு மிருகம் பாத்தீங்கன்னா இது காண்டாமிருகம். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் நமக்கு எதுக்கு தேவையா? நம்மளுக்கு விரோதமாக செய்யப்படுகிற மந்திரங்கள், செய்வினைகள், ஏவல்கள், பெண் ஆவிகள், குரங்கின் ஆவிகள், அந்த மாதிரியான ஆவிகளை நம்ம எதிர்க்கத்தக்கதான அந்த அந்த கிருபைகளை, அந்த அதிகாரத்தை, அந்த வல்லமையை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்காக தான் இங்க இந்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை குறித்து நம்ம பார்க்கலாம். இந்த காண்டாமிருகத்துக்கான ஒரு குணங்கள் காண்டாமிருகத்தினுடைய குணங்கள் என்னவென்றால், காண்டாமிருகத்தை அவ்வளவு ஈஸியா யாருமே அட்டாக் பண்ண முடியாது. அந்த காட்டுக்கே ராஜா யாருன்னு பாத்தீங்கன்னா காண்டாமிருகம் தான். அந்த காண்டாமிருகத்தை மத்த எந்த மிருகத்தாலையும் நெருங்க கூட முடியாதாமா. இன்னைக்கும் நம்மளுடைய அறிவியல் டெக்னாலஜி அதிகமா வளர்ந்து கொண்டே போகுது. முன்னாடி மாதிரி ஒரு வீடு கட்டுவதற்கோ இல்லைன்னா ஏதாவது ஒரு குழி தோண்டுவதற்கோ பாத்தீங்கன்னா மண்வெட்டியை வச்சு குழி தோண்டுவாங்க. ஆனா இன்னைக்கு குழி தோண்டுவதற்கோ ஒரு பில்டிங்கை இடிப்பதற்கோ எதையாவது பெரிய அதிக வெயிட் உள்ள பொருட்களை தூக்குவதற்கோ நம்ம இந்த புல்டோசரை தான் பயன்படுத்துறாங்க. அது ரொம்ப ஒரு குறுகிய நேரத்துக்குள்ளாக எவ்வளவு பெரிய வேலையினாலும் அது செய்து முடிக்கக்கூடிய திறன் அந்த புல்டோசருக்கு இருக்குது. அதே மாதிரிதான் அதை காட்டிலும் மேலான அந்த பலன் தான் இந்த காண்டாமிருகத்துக்கிட்ட இருக்குதாமா. இந்த காண்டாமிருகத்தை மத்த எந்த மிருகமும் நெருங்க கூட முடியாதான். இந்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் நமக்கு ஏசப்பா நம்மளுக்கு ஏன் தர்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுக்கு விரோதமாக போராடுகிற அந்த பிசாசின் கிரியைகள், அந்தகார லோகாதிபதிகள், அந்த வாண்ட மண்டலத்துல சுட்டு திரிகிற பொல்லாத ஆவிகள், அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது. நம்ம நினைச்சிட்டே இருப்போம், நம்ம ஜெபிச்சுட்டே இருக்கோம் ஆண்டவர்கிட்ட. ஆனா ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்கிறாரா, நமக்கு பதில் தருகிறாரா என்று நம்ம அநேக நேரம் நம்ம சோர்வடைகிறோம், ஏமாற்றத்துக்குள்ளாக போறோம். ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்காரா கேட்கலையாங்கிற ஒரு அவிவிசுவாசம் கூட நமக்குள்ளாக வந்துருது. ஆனா நமக்கு அந்த அந்த பிசாசின் கிரியைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஏன்னா ஆண்டவரே அவனை ஜெயிச்சுதான் அந்த உலகத்துக்கு வந்தாரு. அதே போல அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அந்த வழியில ஆண்டவர் நம்மளை நடத்தி அதுல இருந்து நமக்கு ஒரு வெற்றியை தருவதற்காக அந்த 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 பிசாசின் கிரிகளோடு நம்ம போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையில நம்ம காணப்படுகிறோம். இன்னைக்கும் கூட நம்ம குடும்பத்துல இருக்கிற பல காரியங்களுக்காக நம்ம தெய்வ சமூகத்துல அமர்ந்திருக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அன்றைக்கு தானியேல் 21 நாள் ஜெபிக்கிறாரு. அப்போ அவர் ஜெபிக்க தொடங்கின போதே அவருக்கு பதில் வந்தாச்சு. ஆனா அந்த பெர்சிய அந்த ராஜா அதை தடுத்து அவனுக்கு வந்த பதில தடுத்து வைத்திருக்கிறான். அப்போ அவர் ஜெபத்தை விடல. எனக்கு ஒரு காரியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்பொழுது எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம அநேக நாளை ஜெபித்து கொண்டே இருக்கலாம். ஒருவேளை ஒரு குழந்தை வேணும்னு சொல்லி அநேக நாளை ஜெபிச்சுட்டே இருக்கலாம். நம்ம ஜெபிக்கிறத நமக்கு இத்தனை வருஷம் ஆச்சு நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுறவே கூடாது. தானியேல் 21 நாள் ஜெபிக்கிறாரு. ஆனா ஃபர்ஸ்ட் நாளே அவருக்கு உன்னுடைய விண்ணப்பம் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து அவருக்கு பதில் வந்துச்சு. ஆனா வந்தாலும் அந்த பதில் அவருக்கு கிடைக்கல. அப்போ அந்த பதில் அவருக்கு கிடைக்க கூடாதபடி அந்த சத்ரு அந்த இடத்துல
ஒரு ஸ்டாப் பண்ணி வச்சிருந்ததை நம்ம பார்க்கலாம். அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஜெபம் ஆண்டவர் உடனே, ஏன்னா ஏசப்பா அந்த வேதவசனம் சொல்லுது ஜெபத்தை கேட்கிறவர் என்று. அப்போ நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்கிறாரு, பதிலையும் தாராரு. ஆனா அந்த பதில் நம்ம கிட்ட வராதபடி இந்த சத்துரு வந்து அதை வந்து தடுத்து வைத்திருக்கிறான். அந்த சத்துருவை நம்ம பார்த்து நம்ம அது வந்து நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல அதிகமா அமர்ந்திருந்து அதிகாலையிலும் இரவிலும் காத்திருந்து நம்ம ஜெபிக்கும் போதுதான் அந்த காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். நானும் கூட ரொம்ப நாளா வந்து ஜெபிப்பேன், காலையில ஜெபிப்பேன், இல்லைன்னா நைட்டு ஜெபிப்பேன். அந்த மாதிரிதான ஒரு ரெகுலரா ஒரு ஜெபிக்கிற அந்த ஜெப நேரம் என்கிட்ட கிடையாது. ஆனா இயேசப்பாவோட கிருபையினால இப்பொழுது ஒரு 3 மாதங்களாக அதிகாலையில எழும்பி ஒரு 1:30, 2:30 அந்த டைம்ல கரெக்டா எழும்பி ஜெபிக்கக்கூடிய அந்த கிருபைகளை ஏசப்பா எனக்கு தந்திருக்காங்க. ஏன்னா என்னுடைய நெருக்கம் அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கப்பட்டேன். என்னுடைய வாழ்க்கையே அவ்வளவுதான் முடிஞ்சிடும் அப்படிங்கிற நிலையில இருந்தது. ஆகும்போது எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. ஏசப்பா எத்தனையோ வாக்கு தத்தங்களை கொடுத்தாரு, எத்தனையோ சாட்சிகளை கொடுத்தாரு, எவ்வளவோ விதமா அற்புத விதமா நம்மளை நடத்தினாரு. ஆனா இந்த இந்த அந்த குழந்தை பாக்கியத்தின் காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கும் போது ஏன் இன்னும் தாமதமாகுது அப்படிங்கிறதுக்காக அந்த அந்த ஒரு சிச்சுவேஷன் ரொம்ப நெருக்கத்தின் மத்தியில நான் அந்த அதிகாலை ஜெபத்தை தொடங்கினேன். கிட்டத்தட்ட நான் இப்போ ஒரு 3 மாதங்களாக கரெக்டா ஜெபிச்சுட்டே இருக்கிறதுனால அந்த அதிகாலை 2:30 to 3:30, 4:30 அந்த டைம் வந்து ஒரு யுத்த ஜெபம், பிசாசுக்கும் நமக்கும் நடக்கிற ஒரு யுத்த ஜெபம் அப்படிங்கிறது. அப்போ அந்த அந்த ரெகுலரா ஜெபிச்சுட்டே இருக்கிறதுனால அந்த காலையில டைம்ல எனக்கு அதிக காரியங்கள் வந்து நமக்கு விரோதமாக என்னென்ன காரியங்கள் எல்லாம் செயல்படுதுங்கிறத ஆண்டவர் வந்து ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சுட்டு திருப்பி ஒரு 4:30, 5:30 அந்த டைம் வந்து திருப்பி நான் படுத்து தூங்கிடுவேன். அப்போ வந்து அந்த சொப்பனத்தின் மூலமாக சில நேரத்துல பிரேயர் பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த தரிசனத்தின் மூலமா ஆண்டவர் வெளிப்படுத்துவாரு. அப்போ இதெல்லாம் நமக்கு இந்த மாதிரி எல்லாம் கூட இருக்குமா அப்படிங்கிற அந்த காரியங்களை வந்து அப்பதான் நான் உணர்ந்து கொள்ள முடிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம அநேக நேரம் ஜெபிக்கிறோம், நம்ம பதிலையும் வாங்கிறோம், ஆண்டவர் உடனே வார்த்தைகளையும் கொடுத்துறாரு. ஆனா அந்த வார்த்தைகள் நம்மளுடைய வாழ்க்கையில செயல்பட முடியாதபடி இந்த மாதிரியான பிசாசின் கிரியைகள் வந்து நம்ம அந்த அந்த பதில வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறத என்னுடைய ஆவியில நான் உணரும் போதுதான் இந்த அளவுக்கு அப்போ நம்ம எந்த அளவுக்கு போராடணுங்கிறத வந்து நான் அந்த அந்த ஒவ்வொரு நாளும் அறிந்து கொண்டேன். அதற்காக இன்னும் அதிகமா ஃபாஸ்டிங் இருந்து, ஏன்னா நம்ம சாதாரணமாலாம் அந்த பிசாசெல்லாம் எதிர்க்கவே முடியாது. இந்த காண்டாமிருகத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த உன்னத பலன், காண்டாமிருகம் என்று சொன்னாலே ராஜரீக அபிஷேகம். அந்த ராஜரீக அபிஷேகத்தை தேவனிடத்துல இருந்து மாத்திரம்தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ வந்து நான் அந்த இந்த கழுகுக்கு சமானமான பலன் எனக்கு வேணும் ஏசப்பா, மான் கால்களுக்கு ஒத்த பலன் எனக்கு வேணும் ஏசப்பா, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் வேண்டும். நம்ம அதிகமா போராடிக்கிட்டே இருக்கக்கூடாது. எனக்கு ஒரு ஏசப்பா எப்படி அந்த பிசாசை ஜெயிச்சாரோ அதே போல எனக்கு ஒரு வெற்றி வேணும் இந்த காரியத்துல அப்படின்னு சொல்லி நான் அதுக்காக ஜெபிச்சுட்டு இருக்கும்போது நிறைய காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு. அதே போல எங்க கையின் பிரயாசங்களுக்கு விரோதமாக எழும்பின யாரு என்ன அவங்க எங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட மந்திரங்கள், செய்வினைகள், அதை கூட ஆண்டவர் வந்து எனக்கு கடந்த நாளில காண்பித்தார். ஒருவேளை நம்ம ஆண்டவரோடு நம்ம இணைந்து வாழலைன்னா இந்த மாதிரியான காரியங்கள் நம்மளுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்காது. நம்ம ஏதோ எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, எல்லாரும் ஆலயத்துக்கு போறாங்க, அவங்களே மாதிரி நானும் ஆலயத்துக்கு போறேன், நானும் ஜெபிக்கிறேன், ஏதோ ஒரு கடமைக்கான ஒரு கிறிஸ்தவனா நம்ம இருப்போம். அப்படி இல்லாதபடி நம்ம வாழ்க்கையில போராடுகிற இந்த கிரியைகளை எல்லாம் அழிக்கணும்னா ஆண்டவருடைய சமூகத்துல அதிகாலையில இரவெல்லாம் காத்திருந்து நம்ம உபவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும் போது அந்த கிருபைகளை தேவன் நமக்கு தருவாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த காண்டாமிருகத்துக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த காண்டாமிருகத்துக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற விசேஷத்த கிருபை என்னன்னா வந்து அதோட கொம்பு. எந்த காண்டாமிருகத்தோட கொம்பு வந்து ரொம்ப பெருசா இருக்குதோ அந்த காண்டாமிருகத்தை தான் அந்த காண்டாமிருகத்தோட
கூட்டத்துக்கு தலைவரா இருக்க முடியுமாமா. அப்போ பாத்தீங்கன்னா அந்த கொம்பு வந்து தாவீதுக்கு வந்து கொம்பு தைலத்தினாலதான் இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து அந்த அபிஷேகத்தை கொடுக்கிறாரு. அப்போ அந்த கொம்பு வந்து ஒரு விசேஷமானது. அந்த அந்த கொம்பு வந்து எந்த காண்டாமிருகத்தோட கொம்பு பெருசா இருக்குதோ அதுக்கு அந்த காண்டாமிருகம் தான் அந்த காண்டாமிருகத்துக்கே தலைவரா இருக்க முடியுமா, கூட்டத்துக்கே. அப்போ பாத்தீங்கன்னா அந்த கொம்புல வந்து இன்னொரு விசேஷம் என்னன்னா, அந்த கொம்பு வந்து அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. எந்த காண்டாமிருகத்துக்கு அந்த கொம்பு உடைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த காண்டாமிருகத்தால எதையுமே செய்ய முடியாதாம். அந்த காண்டாமிருகத்தோட கொம்புலதான் அதோட பலனே இருக்குதாமா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ராஜாக்கள் முந்தி காலத்துல எல்லாம் ராஜாக்களுக்கு வந்து அந்த காண்டாமிருக கொம்புலதான் அந்த அந்த ஏதாவது திராட்சை ரசம் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கும்போது வந்து ஏதாவது விஷங்கள் கலந்து அந்த மாதிரி இருந்தா கூட அந்த விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை கூட அந்த கொம்புக்கு இருக்குதாமா. அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து இந்த காண்டாமிருகத்தினுடைய கொம்புக்கு அந்த விசேஷத்தை கொடுத்திருக்கிறார். அதே போல காண்டாமிருகத்தை மத்த எந்த விலங்குகளாலும் வேட்டையாடவே முடியாது. அந்த காண்டாமிருகம் கூட்டம் இருக்குதுனாலே அதை சுத்தி வேற எந்த மிருகமும் அந்த இடத்துக்குள்ள வரவே முடியாதாமா. அதே மாதிரி அந்த காண்டாமிருகத்தோட தோல் பாத்தீங்கன்னா எவ்வளோ 2 இன்ச்சு அங்குலம், 2 இன்ச் அளவு இருக்குமாமா. 2 இன்ச்சு நம்ம சொல்லும்போது வந்து நம்மளுடைய கை விரல்ல ஃபர்ஸ்ட் ஒரு கோடு இருக்கு, செகண்ட் ஒரு கோடு இருக்குது. அந்த செகண்ட் கோடு அளவுக்கு அதோட அந்த தோல் வந்து அவ்வளவு தடிமனாக இருக்குமாமா. அப்போ வந்து வேட்டையாடுகிற அந்த வேட்டையாளர்கள் கூட அந்த அம்புகளை எய்யும் போது கூட அதுல பட்டு அப்படி சறுக்கி விழுந்துருமாமா. அதால அந்த எவ்வளோ ஒரு கூர்மையான ஊசியா இருந்தா கூட அந்த தோல்ல வந்து அது வந்து துளையிட முடியாதாமா. அதே போலதான் ஆண்டவர் வந்து நமக்கு ரட்சிப்பு என்ற ஒரு ஆடையை கொடுத்திருக்கிறார். அப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஒருவேளை ரட்சிக்கப்படாம ஆண்டவருடைய ரட்சிப்பின் வெண் வஸ்திரத்தை நம்ம தரிக்காம இருந்தா கூட பிசாசானவன் நம்மை அட்டாக் பண்ண முடியும். இந்த ஆண்டவருடைய அந்த ரட்சிப்பின் வெண் வஸ்திரத்தை நம்ம தரித்து கொள்ளும் பொழுது சத்துரு எய்கிற எந்த அம்பும் நம்ம மீது துளையிட முடியாதபடிக்கு தேவன் நமக்கு அவருடைய பரிபூரண ஆசீர்வாதத்தினாலும் பரிபூரண பாதுகாப்பினாலும் நம்மை பாதுகாக்க தேவன் வல்லமையுள்ளவரா இருக்கிறார். இதுல பாத்தீங்கன்னா இந்த காண்டாமிருகத்தோட காண்டாமிருகத்தை வந்து மத்த எந்த மிருகங்களினாலும் அட்டாக் பண்ணவே முடியாது. அதே போலதான் நமக்கு விரோதமாக செய்யப்பட்ட மந்திரங்கள், செய்வினைகள், ஏவல்கள், அந்த பெண் ஆவிகள், குரங்கின் ஆவிகள், இந்த மாதிரியான நிறைய காரியங்களை வந்து நமக்கு விரோதமாய் உள்ளவங்க நம்ம தொழில்ல முன்னேறிடக்கூடாது, வாழ்க்கையில முன்னேறிடக்கூடாது, நம்மளுக்கு வந்து ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்க கூடாது, நம்ம வந்து அப்படியே அழிந்து போயிடணுங்கிறதுக்காக மற்ற மனிதர்கள் மூலமாக செய்யப்படுகிற அந்த காரியங்கள், பிசாசின் மூலமாக எரியப்படுகிற அம்புகள், இதையெல்லாம் நம்ம வீழ்த்தி எரியணும் என்றால் இந்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனாகிய அந்த ராஜரீக அபிஷேகத்தை ஏசப்பா கிட்ட நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் நம்மை அவ்விதமாக வழி நடத்தி எந்த ஒரு கெட்ட கிரியைகள் யாரு நமக்கு விரோதமா என்ன பண்ணாலும் எதுவும் நம்மை அணுக முடியாத அளவுக்கு தேவன் நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அதுதான் இந்த சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயினால அபிஷேகம் பண்ணப்படுகிறேன்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த அன்னாள் சொல்றாங்க, அவங்க வந்து அந்த தன்னுடைய சக்காலத்தை பெனினால் அவங்களால அதிகமா காயப்படுத்தப்படுறாங்க. அப்போ தேவனுடைய ஆலயத்துல கடந்து சென்று அவங்க தன்னுடைய இருதயத்தெல்லாம் ஊற்றி ஜெபித்து ஒரு சாமுவேல் என்ற ஒரு தீர்க்கதரிசி அவங்க பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறமா அவங்க சொல்றாங்க, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என்று மகிழ்ச்சியாய் அவங்க சொல்லுகிறதே அந்த காரியத்தை நம்ம அந்த 1 சாமுவேல் அந்த பகுதியில நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல அவங்க சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்கலாம். அப்போ நம்ம கொம்பு உயர்த்தப்படணும்னா நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல அதிக நேரம் ஜெபிக்கணும், அதிகமா காத்திருக்கணும்.
ஆண்டவருடைய பலனை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல இருந்து பார்த்தோம்னா, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். பிசாசின் தந்திரங்களோடு நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இத்தனை காரியங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மாம்சத்தோடு இரத்தத்தோடு துரைத்தனத்தோடு அதிகாரங்களோடு பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆனா ஆண்டவர் சேனைகளின் கர்த்தர். அவருக்கு இருக்கிற சேனை இந்த இந்த பொல்லாத சேனைகளை உங்களுக்கு ஈக்குவல் கிடையாது. அதை காட்டிலும் மேலான சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால நம்ம பயப்பட தேவையில்லை. அதிகமா இந்த பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க அந்த சர்வாயுத வர்க்கத்தை நம்ம தரித்து கொள்வோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா அதே 13, 14 அதிகாரத்துல வசனத்துல நம்ம பார்க்கும்போது தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எபேசியர் 5ஆம் அதிகாரம் 11 இருந்தே நம்ம பார்க்கும்போது 18வது வசனம் வரைக்கும் உள்ள ஒவ்வொரு சத்தியம் என்னும் கச்சையை நம்ம அறையிலே கட்டி கொண்டவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் விசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும், இந்த மாதிரியான பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சிராவை வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வேத வசனத்தின்படியாக நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை ஒன்னொன்னா சொல்லி சொல்லி இந்த மாதிரி இந்த சத்தியம் கச்சை இந்த நீதி என்னும் மார்க்கவசத்தை எங்களுக்கு தாங்க இசப்பாம் அப்படின்னு சொல்லி நம்ம அதிகமா ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளும் பொழுது, ஏன்னா பிசாசின் தந்திரங்களோடு நம்ம எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம ஜெபிப்போம், நம்ம ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வோம். இப்போ ஒருத்தங்க பிசாசின் போராட்டத்துல இருக்காங்க, இல்ல வியாதியில இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க முடியுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த பிசாசின் கிரியைகள்ல அகப்பட்டு இருக்கிறவங்களுக்காக, ஒருவேளை செய்வினை கட்டுகள்ல அகப்பட்டு இருக்கிறவங்களுக்காக, அந்த அந்த மாதிரி அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது, நம்ம சாதாரணமா ஜெபிச்சுட்டு நம்ம ஜெபிச்சா அதனால நம்மள அந்த பிசாசு அட்டாக் பண்ணும். அப்படி இல்லாதபடி நம்ம தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நம்ம தரித்து கொண்டவர்களா நிற்கும் போது யாருக்காக நம்ம ஜெபிச்சாலும் எந்த ஒரு கிரியைகளும் நம்மள அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பேருக்கு விரோதமா நிறைய சூழ்நிலைகள்ல நிறைய மக்கள் இருப்பாங்க. எங்களுக்காக என்னுடைய வியாதி நீங்கும்படியாக எனக்கு ஜெபிச்சுக்கோங்க, என்னுடைய பரம்பரை சாபம் நீங்கும்படியா ஜெபிச்சுக்கோங்க, பாவத்துல இருந்து விடுதலை வேணும், அதுக்காக ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய பேர் நம்ம கிட்ட ப்ரேயர் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அப்போ நம்ம அவங்களுக்காக நம்ம பாரம் எடுத்து ஜெபிக்கும் போது அந்த பிசாசின் கிரியைகள் நம்மளை அட்டாக் பண்ணாதபடி இருப்பதற்கு இந்த ராஜரீக அபிஷேகம், இந்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் நமக்கு கண்டிப்பா தேவையா இருக்கிறது. கண்டிப்பா நாம ஆண்டவரை அறிந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த இந்த பலன், இந்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் நமக்கு வேண்டும். தேவனுடைய இரத்தத்தினால, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட நாம் அவருடைய ரட்சிப்பு என்னும் ஆடையை, அவருடைய ரட்சிப்பு என்னும் வெண் வஸ்திரத்தை நம்ம தரித்து கொண்டவர்களாக பிசாசுக்கு விரோதமாய் நம்ம நிற்கும் போது எந்த பிசாசின் கிரியைகளும் நம்மை மேற்கொள்ள முடியாதபடிக்கு தேவன் நமக்கு ஜெயத்தை தந்து நம்மை வழிநடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அடுத்ததா பாத்தீங்கன்னா கொஞ்ச பலன். நம்ம மனிதர்களுக்கு காணப்படுகிற பலன் பாத்தீங்கன்னா கொஞ்ச பலன். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான்னு சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுது. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நம்மளுடைய கிரியைகளை தேவன் அறிந்திருக்கிறார். நம்ம கிட்ட கொஞ்சம் பலன் இருந்தாலும் அவருடைய வசனத்தை மறுதலியாமல் அவருக்காக நம்ம ஓடுகிற, அவருக்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொரு காரியத்தையும்
தேவன் பார்த்து கணக்குல வைத்து அதற்கான ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிற தேவனா இருக்கிறார். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்ற வேத வசனத்தின்படியாக இங்க வந்திருக்கிற நம்மளுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற அந்த கொஞ்ச பலனை கொண்டு தேவன் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, பெரிய நன்மைகளை நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்து நம்மை வழிநடத்த தேவன் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். முதலாவது நம்ம பார்த்தோம், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் என்று. ரெண்டாவது அந்த அந்த தேவன் எந்தெந்த விதத்துல நம்மளுக்கு பலன் தருகிறாருன்னு சொல்லி இந்த 4 காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம். முதலாவது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள், கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று நம்ம பார்த்தோம். கழுகுக்கு சமானமான பலன். ரெண்டாவது பார்த்தோம் மான் கால்களுக்கு ஒத்த பலன். மூன்றாவது பார்த்தோம் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். இறுதியாக பார்த்தோம் அந்த கொஞ்ச பலன். அந்த கொஞ்சத்தை கொண்டு கொஞ்ச பேரை கொண்டார்களும் அநேக பேரை கொண்டார்களும் ரட்சிக்கிறது தேவனுக்கு எளிதான காரியம். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற அந்த கொஞ்ச பலனை, ஏசப்பா என்கிட்ட இவ்வளவுதான், என்னால இவ்வளவுதான் ஜெபிக்க முடியும், இவ்வளவுதான் என்னால உபவாசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல உண்மையா நம்ம ஜெபிக்கும் போது, அவருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது, அந்த காத்திருப்பின் காலத்துக்கு பிறகு அந்த கழுகு எப்படியாய் அந்த செட்டையை அடித்து உயர பறக்கிற அனுபவம் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அதே போல ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம அநேக நாள் காத்திருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையிலும் உயர எழும்பக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை தேவன் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ரெண்டாவது பாத்தீங்கன்னா மான் கால்களுக்கு ஒத்த பலன். அந்த செங்குத்தான பகுதிகளிலும் அந்த சத்துரு நம்மை மேற்கொள்ள முடியாத அளவுக்கு அந்த நடந்து போகிற ஆண்டவருடைய வழியில நடக்கிற அந்த கிருபைகளை தேவன் நமக்கு தருவார். மூன்றாவது பார்க்கிறோம் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். அந்த காண்டாமிருகத்தை எந்த மிருகத்தாலும் அட்டாக் பண்ண முடியாது. அதே போல நமக்கு விரோதமாக செய்யப்பட்ட எந்த காரியமாக இருந்தாலும், நம்ம தொழிலுக்கு விரோதமாக, நம்ம பிள்ளைகளின் படிப்பு காரியத்துக்கு விரோதமாக, நம்ம குடும்பத்துக்கு விரோதமாக, பொருளாதாரத்துக்கு விரோதமாக யார் யார் என்னென்ன செஞ்சாங்களோ அதையெல்லாம் அந்த எந்த காரியமும் நம்ம நெருங்க முடியாததற்கு தான் இந்த ராஜரீக அபிஷேகம், அந்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். நான்காவது நம்ம பார்க்கிறோம், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல். நம்ம அநேக நேரம் ஏசப்பா நான் எவ்வளவு ஜெபிக்கிறேன், எவ்வளோ இது பண்றேன், ஆனா எங்களுக்கெல்லாம் கிடைக்க மாட்டேங்குதே, நீங்க உங்களுக்கு கண்ணு இருக்கா, அப்படிலாம் நிறைய காரியங்களை நம்ம கேட்டிருப்போம். அது மாதிரி நம்ம கேட்காதபடிக்கு நமக்கு இருக்கிற கொஞ்சம் பலன்ல ஆண்டவருக்காக அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக, அவருக்காக ஜெபிக்கும்படியாக, அவருக்காக அவருடைய நாமத்துக்காக அநேக மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யும்படியாக நம்ம இன்னும் அதிகமாய் பிரயாசப்படுவோம். ஆண்டவருக்காக நேரங்களை அதிகமாக செலவிடுவோம். ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து அவருடைய உன்னத பலனை நம்ம பெற்றுக்கொள்ளுவோம். தேவன் தாமே இந்த காரியங்களை, இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.